Hello friends, welcome to my channel. Learn Excel in Tamilங்கிற பிளேலிஸ்ட்ல இன்னைக்கு நாம பார்க்க போற ஃபங்க்ஷன் மேட்ச் ஃபங்க்ஷன். எக்ஸல்ல நிறைய யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒன்று தான் மேட்ச் ஃபங்க்ஷன். இது ஆக்சுவலா ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்லுல, அது ரோவா இருந்தாலும் சரி, காலமா இருந்தாலும் சரி, ஒரு டேபிளா இருந்தாலும் சரி, அதுல நம்ம கொடுக்குற டேட்டா எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்றதா மேட்ச் ஃபங்க்ஷனோட வேலை. இது வந்து ஆக்சுவலா ரிலேட்டிவ் பொசிஷனை கொடுக்குது. அதாவது பொசிஷன் ஆஃப் த எலிமெண்ட் இன் த ரோ ஆர் த காலம். ஃபுல் எக்ஸல் ஷீட்ல இல்ல, நம்ம கொடுத்துருக்கிற ரேஞ்சுக்குள்ள எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத. இது வி லுக்அப் மாதிரியே தான். இதுலயும் எக்ஸாக்ட் இல்லைன்னா அப்ராக்சிமேட் மேட்ச் ரெண்டுமே பண்ணலாம். வி லுக்அப்பை வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து வி லுக்அப் ஃபங்க்ஷனை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வி லுக்அப் அண்ட் இண்டெக்ஸ் மேட்ச் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம. ஸோ இதுதான் மேட்ச் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். 3 பேராமீட்டர் லுக்அப் வேல்யூ இது கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். இதுதான் நம்ம வந்து சர்ச் பண்ண வேண்டிய டேட்டா. லுக்அப் அரே இதுவும் நம்ம கொடுத்தாகணும். இதுதான் ரேஞ்ச் ஆஃப் செல் ஆர் த ரெஃபரன்ஸ் டு என் அரே. இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். இந்த மேட்ச் டைப் வந்து ஆப்ஷனல். அதாவது நம்ம கொடுக்கலன்னா நம்மளுக்கு வந்து என்ன 1ங்கிறத எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா 0 கொடுத்தா எக்ஸாக்ட் மேட்ச். 1ன்னா ரிட்டர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் வேல்யூ தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த கிவன் வேல்யூ. -1 கொடுத்துட்டோம் அப்படின்னா த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட், இது நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட். இப்போ நம்ம இந்த மேட்ச் ஃபங்க்ஷனை சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, மேட்சிங் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இன் அ காலம். ஒரு காலத்துல நம்ம கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத மேட்ச் பண்ண போறோம். அண்ட் we are going to see an exact match. ஸோ இந்த சின்டாக்ஸ் இதுதான். இப்போ இந்த பியர்ங்கிறத இந்த காலத்துல நம்ம சர்ச் பண்ண போறோம். அண்ட் மேட்ச் டைப் இஸ் 0. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே டைப் பண்ணலாம். மேட்ச் த செல் வேல்யூ கமா அடுத்து இந்த காலம். இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸில் இருக்கு. நம்ம F4 கொடுக்கும்போது இது வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்க்கு மாறிக்கும். கமா மேட்ச் டைப் நான் சொன்ன மாதிரி 0 எக்ஸாக்ட் மேட்ச். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பியர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா 8th பொசிஷனில் இருக்கு. இப்போ நம்ம இதே தான் நம்ம கிரேப்புக்கு பார்க்க போகிறோம். இது நம்ம கிரேப் இது என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நான் கிரேப் வந்து 3ன்னு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல்ஸில் கொடுத்துருக்குறோம். ஆனால் இங்கே இருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பர் கேஸாக இருக்குது, மற்றதெல்லாம் வந்து லோயர் கேஸில் இருக்குது. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மேட்ச் வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ். நீங்கள் அப்பர் கேஸில் கொடுத்தாலும் சரி, லோயர் கேஸில் கொடுத்தாலும் சரி, இட் வில் மேட்ச். அடுத்து பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டார் கொடுத்துருக்கோம், இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு கேரக்டர். அதாவது 1 or more கேரக்டர்ஸ்க்கு நம்ம ஸ்டார் கொடுக்கலாம். ஒன்லி 1 கேரக்டர் அப்படின்னா நம்ம கொஸ்டின் மார்க் கொடுத்துக்கலாம். நம்ம எப்போ இந்த லுக்அப் வேல்யூ டெக்ஸ்டாக இருந்து மேட்ச் டைப் 0வா இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் இஸ் வைல்ட் கார்டு கேரக்டர். ஸ்டார் மீன் பண்ணுறது என்னன்னா 0 or more கேரக்டர்ஸ். அப்போ பிஇன்னு ஸ்டார்ட் பண்ணி 0 or more கேரக்டர்ஸ் வந்ததுன்னா அதை மேட்ச் பண்ணிக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ண முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா பிஇ அப்படிங்கும்போது 1 2 3 4. ஸோ பிஇ ஸ்டார்ட் பண்ணி 0 or more கேரக்டர்ஸ். இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் போட்டால் என்ன ஆகும்னா 3 வருது. ஏன் 3 அப்படின்னா இங்கே பாருங்க கிரேப் இருக்கு இல்லையா, கிரேப்புக்கு முன்னாடி சில கேரக்டர்ஸ் இருக்கு பிஇ அண்ட் தென் அதுக்கப்புறம் 0 or more கேரக்டர்ஸ். அப்போ வந்து இந்த ஸ்டார் பிஇ ஸ்டார்ங்கிறது இட் இஸ் மேட்ச்ட் வித் திஸ் கிரேப். இப்போ பாருங்க பிஇ 2 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கேன். அப்படின்னா பிஇ ஃபாலோட் பை ஒன்லி 2 கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பியர் வந்து 8 வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட் மேட்ச். அப்ராக்சிமேட் மேட்ச்ல வந்து இந்த மேட்ச் டைப் வந்து 1ன்னு இருக்கலாம், இல்லை -1ன்னு இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல 1 மேட்ச் டைப் 1ன்னு வச்சிருக்கிறோம். நம்ம 21ங்கிற குவான்டிட்டி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கோம். C15 the
element to be searched. அந்த range வந்து பார்த்தீங்கன்னா C5 to C12 வரைக்கும் and then match type வந்து 1 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த 21 இங்கிருந்து சர்ச் பண்ணிட்டே வருது. அடுத்து 20க்கு அப்புறம் 23 வந்ததுக்கப்புறம் the smallest, next smallest, இந்த கொடுத்துருக்கிற டேட்டாவுக்கு சின்னதாக இருக்கிறது 20. So 20 match பண்ணி you get a 3. But when you are using this next smallest or the match type 1 அப்படின்னு இருக்கும்போது the data must be in the ascending order. இதே -1 கொடுக்குறோம் next largest அப்படின்னா the data must be in the descending order. அப்போ இங்கே பாருங்க அதே 21 மேட்ச் பண்ணிட்டே வருது. பண்ணிட்டு வரும்போது இங்கே 23 அதுக்கு அடுத்தது 20 மேட்ச் பண்ணதுக்கப்புறம் இட் ரியலைசஸ் த டேட்டா இல்லைங்கிறதுனால ப்ரீவியஸில் இருக்கிற டேட்டாவை மேட்ச் பண்ணிக்குது. ப்ரீவியஸ் டேட்டா என்ன 23. ஸோ தட் இஸ் த பொசிஷன் 5. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். மேட்ச் வந்து ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன். ஆனால் இதை நம்ம வந்து இந்த லுக்கப் அரேயில் யூ கேன் கிவ் அன் அரே ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் சம் டேட்டா லைக் திஸ். இதில் எனக்கு மேட்ச் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் தட் டஸ் நாட் கண்டெயின் ஈஸ்ட் அப்படின்னா என்னென்னா இந்த ஈஸ்ட் வரக்கூடாது, அடுத்து இந்த பொசிஷன் தான் வரணும், வெஸ்டோட பொசிஷன் வரணும். ஸோ அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 வந்திருக்கு. அந்த ஃபார்முலா ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸில் கொடுத்துருக்குறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அன் அரே ஃபார்முலா. யூ ஹாவ் டு சும்மா நம்ம என்டர் தட்டக்கூடாது. இந்த ஃபார்முலாவை டைப் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ப்ரெஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் என்டர். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக the array function will be executed. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃபால்ஸ் கொடுத்துருக்குறோம். தட்ஸ் ஓகே, தட் இஸ் த டேட்டா வி ஆர் ட்ரைங் டு மேட்ச். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரேக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் கொடுத்துருக்குறோம் நம்ம. அண்ட் தென் மேட்ச் டைப் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸாக்ட் மேட்ச் நம்மளுக்கு வேணும். ஓகே, இப்போ இந்த லாஜிக்கல் டெஸ்ட் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஜிக்கல் டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், டேட்டா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்ட்னு கொடுத்துருக்கோம். இந்த டேட்டாங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ரேஞ்ச். இப்போ இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி அதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்குறோம். நம்ம கிவ் ஓகே. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள ஈஸ்ட்டுங்கிற டேட்டா எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். இது கேட்கும்போது ஆக்சுவலாக இந்த லாஜிக்கல் டெஸ்ட் வந்து வில் ரிட்டர்ன் அன் அரே கண்டெய்னிங் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வேல்யூ. அப்போ இந்த இடத்துல வந்து ஈஸ்ட் இருக்கிறதுனால இங்கே யூ கெட் அ ட்ரூ வேல்யூ, அடுத்தது ஒரு ட்ரூ தென் யூ கெட் அ ஃபால்ஸ் வேல்யூ. அப்போ இந்த ஃபால்ஸையும் நம்ம எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணுறோம். நம்ம லாஜிக்கல் டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். True, then you get a false, then true, false. அப்போ இதில் ஃபால்ஸ் எந்த இடத்துல இருக்குங்கிறத மேட்ச் பண்ணி அதனுடைய ரிலேட்டிவ் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணோம். அதை ரிட்டர்ன் பண்ணும்போது யூ கெட் அ வேல்யூ 4 ஹியர். நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணலாம் இஸ் ஈக்குவல் டு மேட்ச், நம்மளுக்கு என்ன வேணும், ஃபால்ஸ். ஸோ கேஸ் சென்சிட்டிவ், நம்ம கேபிட்டல் ஃபால்ஸே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. And then we have to give the logical test, which is nothing but east, 0. இது யூஸ்வலாக நம்ம டைப் பண்ணுறதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா என்டர் தட்டுறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். ஸோ இப்படி டைப் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பாரில் கர்லி பிரேசஸ் வந்திருக்கு. பட் யூ கிளிக் ஆன் தட் ஃபார்முலா பார், த கர்லி பிரேசஸ் போயிடும். ஸோ யூ கெட் அ வேல்யூ 4. ஓகே, இப்போ நம்ம வந்து we are matching the first occurrence that does not contain the east by using this logical test. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் ஆறுங்கிறது வராத மாதிரி இருக்கிற நம்மளுக்கு டேட்டா வேணும். ஆறுங்கிறது இல்லைன்னா ஏங்கிறது வராத மாதிரி நம்மளுக்கு டேட்டா வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லாஜிக்கல் டெஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் மாற்றி we can just find out the data which does not contain a particular character. ஸோ அதுக்கு நம்ம சர்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் we are using is number of search, ஆருக்கு பதிலாக I just say E. அப்போ என்னாகும், E இங்கேயெல்லாம் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அடுத்தது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஆன்சர் வரணும். We'll try this. Equal to match, we have a false, is number, then we are searching. என்ன சர்ச் பண்ணுறோம், ஈங்கிற கேரக்டர் இல்லாமல் இருக்கணும் இந்த டேட்டாக்குள்ளே.
we are closing the search function, then we are closing the isNumber function, comma, and then data type exact match நம்ம கொடுக்கிறோம் நம்ம, and then you have to give control shift enter 6 for 1 2 3 4 5 6. So this is just to check the particular word this should not contain e. இப்போ சப்போஸ் இது நான் க்கு பதிலா நான் a கொடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? you get 4. ஏன்னா இந்த இடத்துல a இருக்கு, அடுத்து இல்லாதது வந்து waste மட்டும்தான். ஸோ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். exact match, approximate match, and then how to combine match with some logical test. ஸோ இந்த வீடியோவில் மேட்ச் ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் அது சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்குறோம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரிஞ்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி